இன்னைக்கு நாங்க புடிச்ச மீன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா வீட்ல சமைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் சமைக்க போற மீன் பாத்தீங்கன்னா செங்கன் அவுரி மீன். இந்த அவுரி மீன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவையா இருக்கும். ஆத்தங்கரையில நாங்க நிறைய டைம் சமைச்சிருக்கோம். ஆனா வீட்ல இது வரைக்கும் நான் சமைச்சதே கிடையாது. இப்போ இந்த அவுரி மீனை நம்ம வீட்ல சமைச்சு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அவுரி மீன் பாத்தீங்கன்னா விரால் மீன் மாதிரியே தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். இந்த அவுரி மீனும் விரால் மீனும் பார்க்கறதுல மட்டும் தான் டிஃபரெண்ட் இருக்கா இல்ல சாப்பிடுற சுவையிலையும் டிஃபரெண்ட் இருக்கான்னு இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அவுரி மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மீன்ல பாத்தீங்கன்னா வளவளப்பு தன்மை ரொம்பவே அதிகமா இருக்கும். வீட்ல சமையல் வீடியோ எடுக்கிறதுக்காக புதுசா நம்ம ஒரு கரண்ட் அடுப்பே வாங்கிட்டோம். ஸ்டவ் அடுப்புல சமைக்கும் போது அந்த இடத்துல குப்பை ஆய்க்கிறோம்னு சொல்லி எங்க வீட்ல ரொம்ப சத்தம் போடுறாங்க. அதனால பாத்தீங்கன்னா நமக்குன்னு தனியா ஒரு கரண்ட் அடுப்பே வாங்கியாச்சு. இந்த அடுப்பு வாங்குறதுக்கு இதான் சரியான நேரம். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது 3500 ரூபாய் இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 4500 ரூபாய் ஆயிருச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க. அவுரி மீனை பாத்தீங்கன்னா நல்ல கழுவி எடுத்துட்டேன். கழுவின மீன்ல பாத்தீங்கன்னா நல்ல பக்கத்துல கோடு போட்டாச்சு. அப்பதான் மசாலா பாத்தீங்கன்னா நல்ல உள்ள ஏறும். கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி பக்கமா கோடு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா போடுற வேலையை ஆரம்பிச்சிடலாம் வாங்க. எப்பவுமே ஆத்து கரையில பாத்தீங்கன்னா அங்க உள்ள மசாலா தான் போடுவேன். இன்னைக்கு வீட்டு மசாலா போட போறேன். கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. அது மேல பாத்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், சோம்பு தூள். நான் சோம்பு தூள் சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் பெப்பர் தூளும் கண்டிப்பா சேர்ப்பேன். இப்போ கொஞ்சமா உப்பு, கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கணும். ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க முட்டை சேர்க்காதீங்கன்னா. ஆனா இந்த வீடியோல நான் முட்டை சேர்த்துட்டேன். அந்த கமெண்ட்டை நான் கொஞ்சம் லேட்டா தான் படிச்சேன். இதுக்கப்புறம் முட்டை சேர்க்காம லெமனை சேர்த்து வறுத்து பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு. நீங்க மீன் நல்லா வறுப்பீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நானும் மீன் வறுத்து பார்க்கறேன். எனக்கு மீன் சாப்பிடனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இந்த தோசைக்கல்லுல தான் மீனை வறுக்க போறேன். கரண்ட் அடுப்பு வாங்கிட்டு மறுபடியும் எதுக்கு ஸ்டவ்ல வைக்கணும்னு நினைக்காதீங்க. கரண்ட் அடுப்புல வைக்க தனியா பாத்திரம் வேணும். இவ்வளவு பெரிய மீனை வைக்கிற அளவுக்கு என்கிட்ட பாத்திரம் இல்லை. அதனால நான் இப்போ அடுப்புல தான் வச்சு சமைக்க போறேன். இந்த விரால் மீனை அப்படியே முழுசா வறுக்க போறோம். மீனை நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சு வருங்க. அப்போ தான் மீன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேகும். இல்லாட்டி அரைகுறையாக வெந்துடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிம்மில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பொறுமையாக வறுக்கணும். அப்போ தான் நல்லா வறுக்க ஆரம்பிக்கும். வறுக்க பார்த்தீங்கன்னா வாசனை சூப்பராக வந்துக்கிட்டே இருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் மீன் வெந்துருச்சா இல்லையான்னு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன திட்டிகிட்டு இருக்காங்க. மீன் கழுவுன இடத்துல கவுச்சி அடிக்குதுன்னு சொல்லிட்டு அரிசி கழுவுன தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றுனா கவுச்சி அடிக்காதான். இது உண்மையாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் மறக்காமல். ஆனால் நான் அதை பற்றியெல்லாம் கவனிக்கல. இப்போ நான் மீனை வறுத்து சாப்பிட்ற மூடில் இருக்கேன். மீனை எப்படியாவது வறுத்து எடுத்தே ஆகணும். மக்களே மீன் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மீனை எடுத்து வைக்க போகிறேன் கீழே. பார்க்கறதுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்து சாப்பிடணும் போல இருக்குது. ஆகா சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. மீன் நல்லாவே வெந்திருக்கு மக்களே. பார்த்தோன்னே தெரியுது. இப்போ நான் உடச்சி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க பஞ்சு பஞ்சாக வருது. சூப்பராக இருக்குது. இந்த மீனில் முள் அவ்வளோவா இருக்காது. அதனால நல்லா சாப்பிட்லாம். நீங்கள் மீனை நல்லா விரும்பி சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக விரால் மீனை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல சுவையாக இருக்கும் இந்த மீன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் மக்களே. சூப்பராக இருக்குது. ஒரு கடி கடிச்சோடனே சுவை அருமையாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டோட அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நல்ல மீனுக்கு இன்னும் சுவையை தூக்கி கொடுக்குது. மீன் பாருங்கள் நல்ல மொறுமொறுன்னு இருக்கா. சூப்பராக இருக்குது. உள்ளு பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாவும் வெளியே மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்ல ஜூஸியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மீனை வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் மக்களே. ரொம்பவே சுவையாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன மீனை வறுத்து சாப்பிடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மீனை வாங்கி வறுத்து வீட்டில் சமைச்சு ஒரு வீடியோவை போட்டுடலாம் மக்களே.